எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஓகே, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக நீங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்டீங்க, ஆட்டோக்கார்கிட்டலாம் கேட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை மேம், இங்கே வந்து டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டேன். ஓகே, நான் எதுக்கு அந்த காலேஜை கேட்டுட்ருக்கீங்க? ஆக்சுவலாக அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த காலேஜ் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரான காலேஜ், நல்ல எஜுகேஷன், நல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பக்கா காலேஜ்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஃபைன். பார்த்தீங்கன்னா டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் செம ஃபேமஸான காலேஜ், ஹை ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன், எக்ஸலன்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்பெஷலி நான் அதுக்காக தான் இங்கே இருக்கேன். இங்கேருந்து நானே உங்களை நாகரத்னம் காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஸ்பெஷலாக அதோட வழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லூர் வெண்ணந்தூருக்கு நடுவில் அன்னந்த கவுண்டபாளையம் அந்த இடத்துல தான் வந்து டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ போகிற வழி உங்களுக்கு எப்படி போகணும் அந்த வழியையும் போகிற வழியில் என்னென்னலாம் லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டே போகலாம். சரி வாங்க மேடம், எங்கள் கூட நான் உங்களுக்கு காமிக்கிற வழி. நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இது என்ன பிளேஸ் மேம்? ஓகே, மீன் உங்களை மட்டும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டா நீங்கள் மட்டும் கண்ணுக்குவீங்க. ஸோ இதே மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவுமே வே காட்டணும் அப்படின்னு தான் நம்ம கிளம்பணும். ஸோ ஜங்ஷன்லேருந்தே கிளம்பி நம்ம நேராக வந்தோம். இது ஆக்சுவலி 5 roads ரவுண்டானா. ஸோ ரத்னா காம்ப்ளெக்ஸ் அதுதான் நம்ம வந்த வழி நீங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது 3 roads. அப்படி போனீங்கன்னா 3 roads போகலாம். ஸோ ஜங்ஷனில் வந்து அந்த ரைட் கட் பண்ணிங்கன்னா 3 roads. அண்ட் இந்த பக்கம் நாம் இருக்கிற வே பார்த்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் ரோட். ஸோ ரத்னா காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பெங்களூர் பைபாஸ் ரோட் நம்ம நிற்கிறது. அண்ட் இந்த சைடு உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கம் நீங்கள் நேராக பார்க்குறது சாரதா காலேஜ் ரோட். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோட். ஸோ நம்ம ஜங்ஷனில் அது நேராக வந்து இந்த 5 roads ரவுண்டானால நியூ பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம போகிறோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ 5 roads ரவுண்டானாலேருந்து ஜங்ஷன்லேருந்து கிளம்பி 5 roads ரவுண்டானா வந்து அங்கே வந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் எப்படி ரூட் சொல்லணும்னு சொல்கிறேன். மேம், எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குது. நம்ம ஜங்ஷன்லேருந்து 5 roadsக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஜஸ்ட் 5 minutesல வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வேறு என்ன ஸ்பாட் இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஃபைவ் ரோட்ஸ் காட்டினீங்க. இப்போ இங்கே வந்தோடனே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இது என்ன ஏரியா? ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நிறையா வெஹிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்குது. எந்த ஏரியா இது? என்ன பிளேஸ் இது? ஆக்சுவலி இது வந்து நம்ம சேலமோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அண்ட் இங்கேயும் வந்து நிறையா பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. பட் டெய்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh passengers வந்து இங்கே டெய்லி வந்து இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீ ஜங்ஷன்லேருந்து வந்தீங்க. ஸோ ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா 5 roads இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டில் இறங்குற பேரும் இருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனாலும் என்ன வழி நான் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா? ஸோ ஜங்ஷன்லேருந்து அங்கேருந்து 5 roads, அதுக்கப்புறம் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்கன்னா இங்கேருந்து என்ன வழி இருக்குன்னு காட்டலாம். இங்கே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் நிற்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேபிஎன் ட்ராவல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ கேபிஎன் பஸ்ஸில் வரவங்க, ப்ரைவேட் பஸ்ஸில் வரவங்களுக்கும் அங்கே ஸ்டாப்பிங் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு எப்படி போகலாம் அப்படின்றத வழி நான் சொல்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாப்பு ஜங்ஷன்லேருந்து வர பேசஞ்சர்ஸ்க்கு.
மேம் நீங்கள் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிளம்புனீங்க, இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எங்கே மேம் வந்திருக்கோம்? எந்த பிளேஸ் இது? ஆக்சுவலி அது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ வெளியூர்லேருந்து வர பஸ்ஸஸ்லாம் இருக்கும். இது வந்து ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட், அதாவது டவுனுக்கு போகிற எல்லா பஸ்ஸஸுமே டவுன் பஸ் தான் சொல்லலாம். ஸோ சிட்டிஸ்க்கு சேலம்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் இங்கேருந்து போகலாம். அண்ட் ஸ்பெஷலி நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு இங்கேருந்து 33ஆம் நம்பர் பஸ் 33 பஸ் நம்பர் வந்து போகுது. ஸோ அது வந்து டைரெக்டாக வந்து நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் வாசல்லே இறக்கி விட்டுரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்லூருக்கு வந்து 5 minutes ஒன்ஸ் வந்து பஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து போய் நம்ம மல்லூரில் இறங்கிக்கலாம். அண்ட் அங்கேருந்து நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு எப்படி போகணும் அப்படின்றத நான் மல்லூரில் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமா நலமாயென்கிறதே, முட்டுகள் திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, அடமுதுமை எனக்கு வாராது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி. மேம் நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட் காட்டினீங்க, திடீர்னு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கோம், அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரி இருக்குது. என்ன மேம் இது, எதுனால இங்கே வந்திருக்கோம் நம்ம? ஓகே, கரெக்டாக கெஸ் பண்ணியாட்டேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ பிபி ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் குகாய் திருச்சி மெயினில் தான் நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். ஸோ உள்ளே போய் நம்ம நாகரத்தினம் காலேஜோட ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் பி சந்திரமோகன் சாரை மீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மீட் பண்ணலாம். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் பி சந்திரமோகன், எம்எஸ் ஆர்த்தோ, FAOI ஸ்விஸில், அவங்கள வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ டாக்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். சேலம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபேமஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். லண்டனில் சுவிட்சர்லாண்டில் படித்து அவங்களோட கோர்சஸ் மெடிசன்ஸ் அங்கே படித்து அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சேலம் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இங்கே நம்ம சேலமில் பிபி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு குகாய் திருச்சி மெயின் ரோடில் ஓப்பன் பண்ணி 25 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேலம் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க இந்த மெடிசன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் சார். டாக்டர், நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? அதோட மோட்டோ என்ன? நான் வந்து மருத்துவத்துறையில் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு அஃபெக்ஷன் உண்டு. ஏன்னா எந்த வாழ்க்கையில் வந்து எது வேணும்னாலும் எந்த துறை வேணும்னாலும் இன்ஜினியரிங் இல்லாமல் அது முன்னேற்றம் அடைய முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் கூட எடுத்தீங்க, மெடிக்கல் இன்ஜினியரிங்ங்கிற வார்த்தை இருக்குது. அதே மாதிரி வேறு எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இன்ஜினியரிங் இல்லாத துறையே கிடையாது. ஆனால் எதுக்கும் பேஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு துறையோ டெவலப் ஆகணும்னா அதில் வந்து இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியம். அதான் பேஸ் வந்து இன்ஜினியரிங் இருக்கிறதுனால இங்கே இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஜினியரிங் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கலான்னு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால நிறைய பேர் வந்து பின்தங்கிடுறாங்க. ஸோ நம்ம நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி சார்? எங்கள் அறக்கட்டளை மூலயமா ஏழை மக்களும் பயனடையணுங்கிற ஒரே எண்ணத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நம்ம கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். அதுவும் தரமான கல்வியும் கொடுக்குறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம காலேஜ் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால் இந்த லோக்கலில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரியும் பஸ் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் குறைச்சி, அதான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்களால ஃபுல்லாக பே பண்ண முடியலனாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வருஷம் ஃபுல்லாக கட்டுற மாதிரியும் ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய எண்ணத்தை வந்து நிறைவேறதுக்கு என்னென்ன எங்களால் முடியுமோ நான் எங்களுடைய அறக்கட்டளை மூலயமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி சார்? பார்த்தீங்கன்னா காலேஜை வந்து இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கும், நல்ல காற்றோட்டமான வசதியாகவும் அமைஞ்சிருக்கும். அங்கே ஹாஸ்டல்லையும் வந்து உணவும் நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு எல்லாம் சுத்திகரிப்பு அந்த RO பிளான் மூலிமா சுத்திகரித்த வாட்டர் தான் அந்த ஏரியாவில் கிடைக்குது. அவங்க வந்து நகரத்தை விட்டு கொஞ்சம் உள்ளார தள்ளி இருந்தாலும்
நகரத்தில் என்னென்ன கிடைக்குதோ அத்தனை வசதியும் இங்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளியராக நம்ம டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ரொம்ப ஒரு ப்ரீஃப் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க நம்ம வியூவர்ஸ்க்காக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவான ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். வியூவர்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நாகரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜோட மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் மிஸ்ஸஸ் நாகரத்தினம் MBBS MD DGO. ஸோ இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட். ஸோ PP ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் P சந்திரமோகன் சாரும் மேடமும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25 இயர்ஸாக ஒரு சர்வீஸ் மோட்டிவில் வந்து சேலம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து லண்டன் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணி சேலம் மக்களுக்காகவே இங்கே 2 பேரும் வந்து தன்னோட லைஃப் அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் சர்வீஸ் சேலம் மக்களுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். டாக்டர் சார் வந்து இப்போ உங்கள் பேரில் தான் வந்து டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். ஏன்னா என்னோட நேம்லேயே காலேஜ் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்கள் எப்படி சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ சாரோட ஸ்பெஷலி டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் எப்படிலாம் ஒத்துழைக்கிறீங்க சாருக்கு? இல்லை மேடம், நானே ஒரு மகப்பேறு மருத்துவராக இருக்கிறதுனால 25 வருஷமாக என்னோட சர்வீஸ் இருக்கிறதுனால என்கிட்டயே நிறைய குழந்தைங்க என் கையாலேயே டெலிவரி ஆன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களே சொல்லுவாங்க, மெடிக்கல் ஃபீல்டுனா ரொம்ப லாங் டியூரேஷன் படிக்கணும். ஏன்னா இப்போ எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா எந்த பேஷண்ட்டுக்குமே சாதாரணமாக MBBS டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு இப்போ யாருக்கும் இஷ்டம் இருக்கிறதில்ல. ஸோ அதுலேயும் அவங்க ஸ்பெஷலைசேஷன் தான் வேணும்னு போகிறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட டெலிவரி ஆன குழந்தைங்களே நம்மக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, மேடம் இப்போல்லாம் படிச்சுட்டு வெறும் MBBS படித்தா போதாதோ, அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். ஸோ MBBS ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை மேடம். இப்போ இன்ஜினியரிங்னா ஜஸ்ட் 4 இயர்ஸ் படிச்சுட்டு உடனே அப்ராடு போயிடலாம். அது எல்லாமே எடுத்த உடனே நல்ல சேலரியும் கிடைக்குது. அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்கள. இப்போ MBBS படித்து சேலரி வாங்குறத விட உங்களை விட நாங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால இன்ஜினியரிங் தான் மேடம் பெஸ்ட்டுன்னு அந்த குழந்தைங்கள சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எல்லா குழந்தைங்க மோட்டிவ் இன்ஜினியரிங் சைடு தான் போகிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டாக்டருக்கு எப்பயுமே ஒரு எஜுகேஷனல் ஃபீல்டுக்கு போகணுங்கிறது அவருக்கு எப்பயுமே ஒரு எண்ணம். எப்போயும் முதல்ல நாங்கள் அதுக்காக தான் ஒரு ஸ்கூல் கூட ஆரம்பித்தோம். ஸோ அது அப்படியே டாக்டர் சொன்னோன்னே சரி நாமளும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தா பரவாயில்ல அப்படின்னு டாக்டர் சொன்னார். நான் அப்போயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னோட திங்கிங்கும் அதே தான் இருந்தது. ஆனால் நான் அவர்கிட்ட டைரெக்டாக சொல்லலை. அவரே இப்படின்னு சொன்னோடனே டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி அதே ஆரம்பிச்சிடலான்னாரு. சரி ஆரம்பிக்கும் போது என்னோட நேம்லேயே ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே ஏன்னா 2 பேரோட எண்ணங்கள் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் இத்தனை வருஷம் உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படின்ட்டு இதுலேயே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரியலி மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள்ஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் பதில் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.